ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போகிறேங்க. அதாவது பிஎஃப்ல மெம்பராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த புதிய அப்டேட் ஏப்ரல் 1, 2024 இருந்து அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னையில இருந்தாங்க அமலுக்கு வந்திருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பிஎஃப்ல ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு அகைன் வந்து ரெண்டாவதுல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி உங்களுக்கு ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் அந்த பிஎஃப் பணம் செலுத்திட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் ரெண்டாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கம்பெனியோடைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ரெண்டாவது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் கம்பெனியில் இருக்க அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ரெண்டாவது கம்பெனியோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மேனுவல் மோடில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் மேனுவல் மோடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆன்லைன் வராத காலத்துக்கு முன்னாடி எல்லாமே மேனுவலாக தான் நம்ம ஃபார்ம் எழுதி கொடுப்போம். ஃபார்ம் 13 எழுதி கொடுத்து அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்துருச்சு. அதையும் தாண்டி இப்போ நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ரெண்டாவது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் மாதம் உங்களுக்கு சேலரி வரும். அதில் பிஎஃப் அமௌண்ட் பிடிப்பாங்க. நீங்கள் ரெண்டாவது கம்பெனி ஜாயின் பண்ணோன்னே ரெண்டாவது கம்பெனியில் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் மாத சம்பளத்தில் பிடிச்ச அந்த பிஎஃப் அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது கம்பெனி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரெண்டாவது கம்பெனியுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன அடுத்த செகண்டே ஆட்டோ டிகரிங் மெத்தடில் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். அதாவது ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய பிஎஃப் அமௌண்ட் எல்லாமே ரெண்டாவது கம்பெனிக்கு வந்து சேர்றதுக்கு ஆட்டோ ட்ரிகரிங் மெத்தட் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிருக்கணும். அப்போ தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகாமல் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா அது ஆகாது. கடைசி வரைக்குமே அது ஆகாது. எப்போ டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகுதோ அப்போ தான் அது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரி, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா இல்லையா, அதற்கான ஸ்டேட்டஸ் நான் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னா, அந்த ஆன்லைன் சர்வீசஸ் போனீங்கன்னா இதில் மூணாவது ஆப்ஷனாக ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க ஆட்டோ இனிஷியேட்டட் கிளைம் கேசஸ் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிப்பாங்க. இதில் போயிட்டு இன்கேஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப்புங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு. சரி, இந்த ப்ராசஸ் வந்து ஏப்ரல் 1, 2024 இருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. போன வருஷமே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபரும் ஆயிருச்சு. ஒரு சில பேருக்கு தான் ஆயிருக்குது. 100% எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அதில் 3% பேருக்கு தான் ஆயிருக்குது. பட் இந்த போர்ட்டலில் எல்லாமே இஷ்யூ இருந்தது. பட் இப்போ முழுமையாக ஏப்ரல் 1, 2024 இருந்து இது அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இனிமேல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்பெனியை ஜாயின் பண்ணுற அதில் ரெண்டாவது கம்பெனியில் வந்து ரிசைன் பண்ணிட்டு மூணாவது கம்பெனியை ஜாயின் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ஏற்கனவே ஒரு 4 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் ரெண்டாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணது எனக்கு மூணாவது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறது இப்போ ஆகுமான்னு கேட்டால் அந்த பர்டிகுலர் பிஎஃப் அக்கௌண்ட்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படின்னா நீங்கள் மேனுவலாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிசைன்மெண்ட் இன்னொரு கம்பெனி போகிறீங்க அப்படின்னா மட்டும் தான் 100% இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதற்கான அப்டேட் வந்து பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. என்டிடிவி நியூஸ்லேயும் அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிளைம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் வந்து சொல்லியிருப்பாங்க. A member whose UN is seeded and it is fully KYC compliant must not file any transfer claim on change of employment. In such a case, whenever employee joins a new job and the first month's PF contribution is received, then a transfer auto trigger is generated. Soon after, the member's past PF amount gets automatically transferred into his new account அப்படின்னு சொல்லிட்டாங்க. This automatic transfer gets through if not actively stopped by the member. ஸோ மெம்பர் அதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் வச்சாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஸோ என்டிடிவி அதில் அந்த நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இபிஎஃப்ஓஸ் நியூ ரூல் தட் வில் கம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் ஏப்ரல் 1. ஏற்கனவே இது வந்து இருந்த ரூல் தான், பட் 100% ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்விட்சிங் ஜாப் ஜஸ்ட் காட் ஈஸியர் ஆன் யுவர் ஃபைனான்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஆஃப் யுவர் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பேலன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து முடிஞ்சவருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.